வணக்கம். Democracy for the people, by the people, of the people, along with the people. நான் ஏன் இந்த அலாங் வித் த பீப்புள்னு சேர்த்தேன்னா, நம்மளில் ஒரு ஜெனரேஷன் ஒரு பார்ட் ஆஃப் பீப்புள் வந்து எப்பயுமே எதை பற்றியுமே பேசுகிறதே கிடையாது. வாய் ஷுட் ஐ, வாட் இஸ் நீடட் ஃபார் மீ, இஸ் இட் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒதுங்கிடுறோம். அதில் முக்கியமாக வந்து பெண்கள் அரசியல் பேசுகிறது வந்து ஸ்டில் இன்னும் புழக்கத்தில் அவ்வளோ இதாக இல்லை. ஏன் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னு தெரில. 33% நான் காலேஜ் படிக்கும்போதே அக்செப்ட் ஆச்சு. இப்போ எல்லாத்துலேயும் ஈக்குவாலிட்டி பார்க்குறாங்கன்னா 50% இருக்கணும். பட்டு 50% எல்லா ஃபீல்டுலேயும் இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். இல்லைங்கிறத விட நாம் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலன்னு சொல்லணும். ஏன்னா வி டோன்ட் ரைஸ் அவர் வாய்ஸ். அதனால தான் இப்படி ஒரு வீடியோ சேனல் பண்ண போகிறேன்னு சொல்லும்போது என்னோடய பர்சனலாக எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க கூட எதிர்த்தாங்க. இதை பற்றியெல்லாம் பேசுகிறதெல்லாம் ஒரு அவசியமா அப்படின்னு சொன்னாங்க. வேறு நீ நாட்டுக்காக வேறு எதாவது செய்ய, அஸ் அ ப்ரொஃபஷ்னல் டீச்சர் மேத்ஸுக்காக வீடியோஸ் போட தப்பு இல்லை. வெதிக் மேத்தமெட்டிக்ஸை பற்றி குழந்தைங்க தெரிஞ்சுக்கணும், அது போடுப்பா தப்பு இல்லை. ஆனால் அரசியலை பற்றி பேசாது. அது ஏன் தான் எனக்கு புரியல. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய என்னோடய ஒரு உறவினரோட பையன், எங்கள் அண்ணன் பையன் வச்சுக்கோங்களேன், ரொம்ப சாதாரணமாக சொல்லுவோம், அக்கா ப்ளீஸ் எதை வேணால் பேசுங்க, இந்த அரசியலை பற்றி என்கிட்ட பேசாதீங்க, வி வில் கெட் கான்ட்ரவர்சி. என்ன கான்ட்ரவர்சி அப்படின்னா, உண்மையை சொன்னோம்னா கான்ட்ரவர்சி. நீ அதாவது அந்த எதிரில் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க சொல்கிறத ஓகேன்னு சொன்னால் ஐம் அ வெரி குட் லேடி. நான் அதுக்கு அவங்க வார்த்தைக்கு அவங்களோட வாக்குலேருந்து நான் மறுத்து சொன்னேன்னா நான் வந்து ஒரு கான்ட்ரவர்சியல் பர்சன். நான் வந்து ஆர்குமெண்டிவ் தான், கான்ட்ரவர்சி இதுதான். எதையும் வந்து அனலைஸ் பண்ணாமல் அக்செப்ட் பண்ணுறது என்னுடைய நேச்சர் கிடையாது. ஆனால் இந்த நேச்சர் நான் வந்து இந்த ஜென்ரேஷன் மக்கள்கிட்ட பார்க்குறேன். ஐ மீன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் பார்க்குறது. என்னோடய 75% என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய பெட்டர் இவங்கெல்லாம் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் தான். அதில் சூஸி ஸ்டூடெண்ட்ஸ் நான் நிறைய பேரை கவனிச்சிருக்கேன். அவங்களோட அந்த வாட் இஸ் அன் எக்ஸ்ட்ரீம்லி நாலேஜ் தான் சொல்லணும். அதெல்லாம் வந்து நானே ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஒரு 14 இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக திங்க் பண்ணுவாங்களா, இவ்வளோ இன்ட்ரூடிவான கொஷின் கேட்பாங்களா, இவ்வளோ பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாங்களா அப்படின்னு இருக்குது. அப்போ இது எல்லா ஜென்ரேஷன்லேயும் இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது அந்த 13 இயர் ஓல்டு சைல்டுக்கு நான் வந்து செகண்ட் ஜென்ரேஷன்னு கூட சொல்லலாம். அதாவது ஒரு கிராண்ட் மதரோட ஏஜ் குரூப்புன்னு கூட சொல்லலாம். ஏன்னா கரெக்டான ஒரு ஏஜில் கல்யாணம் பண்ணி கரெக்டான ஏஜில் குழந்த பிறந்து இது பண்ணியிருந்தால் ஒரு வேளை மை டாட்டர் மைட் ஹவ் ஆல்சோ காட் அ சைல்டு அப்படின்ற அளவுக்கு ஆயிருக்கலாம். ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்டோட அதாவது பேரண்ட் வந்து ரொம்ப சாதாரணமாக சொல்லுவாங்க, யூ ஆர் ஜஸ்ட் லைக் லுக்கிங் மை மதர் அப்படின்னு. ஸோ ஐ டேக் இட் அஸ் அ காம்ப்ளிமெண்ட். ஐ டோன்ட் ஃபீல் பேட். என்னோடய வயசில் வந்து நீ என்னை அக்கான்னு கூப்பிட்டாலும் ஓகே, அம்மான்னு கூப்பிட்டாலும் ஓகே, பாட்டின்னு கூப்பிட்டாலும் ஓகே, மை ஏஜ் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச். ஸோ இன் வாட் வே யூ ஆர் கோயிங் டு கம்பேர் மை செல்ஃப், ஐ டோன்ட் பாதர். இந்த ஓப்பன் அப் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கணும். நான் வந்து எதுக்கடா என்னமோ பார்லிமெண்ட்டில் பேசுகிற மாதிரி எப்போ பாரு ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணுறேன்னு உடனே சங்கி, என்னது சங்கி, அது என்னன்னு எனக்கு புரியல, ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவங்க அப்படி இல்லை பிஜேபி அப்படின்றாங்க. நாட்டை நல்லது படுத்துறதுக்கு யார் வந்தாலும் தப்பு இல்லை. இப்போ காங்கிரஸ் வர வேண்டாம்லாம் வந்து யாரும் சொல்லவும் முடியாது. வி ஆர் இன் அ டெமோக்ராட்டிக் வேர்ல்டு. யார் வரணுங்கிறதுல தான் முக்கியம். நான் செகண்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், திமுக ஆட்சி பிடிச்சதில் வந்து யாராலையும் மறுப்பெல்லாம் சொல்ல முடியல. கலைஞர் வந்து முதல்ல ஐ மீன் 60s வந்து அறிஞர் அண்ணா இல்லையா, அவர் தான் வந்து முதல்வராக இருந்தார்.
அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் கூட 1.5 வருஷத்துலேயே இறந்து போயிட்டார். கேன்சர் வந்துட்டு போயிட்டார். அவர் போன பிறகு அவருடைய போஸ்டிங்க்கு செலக்ட் பண்ணதில் 2 முக்கியமான லீடர் இருந்தாங்க. ஒன்று எம்ஜிஆர், இன்னொன்று கருணாநிதி. எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் எதில் கான்ஃப்ளிக்ட் ஆச்சுன்னுலாம் நமக்கு தெரியாது. ஏன்னா ஐ எம் நாட் இன் தட் ஏஜ். அந்த வயசுலலாம் நான் பிறக்க கிடையாது. ஸோ ஐ டோன்ட் நோ. அவங்களோட யூத்தெல்லாம் எனக்கு யோசிக்கிற அளவுக்கு இருந்தேன். எங்கள் அப்பா சொல்லி கேட்டு தான் தெரியும். அதனால அது தெரியறதுக்கான சான்சஸ் ரொம்ப குறைவு. பட்டு நான் படித்ததில் அந்த சமயத்தில் அவரோட புக்கு துக்ளக்கில் எல்லாம் அந்த கொஷின்ஸ் வர்றதெல்லாம் வந்து ஒரு 8th 9th படிக்கும்போதே நான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அப்போ படிக்கும்போது அந்த இதில் வந்து கலைஞரும் எம்ஜிஆரும் ஒரு ஈக்குவலான பொசிஷனில் இருந்தாங்க திமுகவில். கலைஞரை வந்து முதல்வராகவும் இவர் வந்து ஐ திங்க் எம்ஜிஆரை வந்து என்னது சிறு சேமிப்பு துறையில் வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் ஹெட் ஆஃப் த போஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க. இவர் வந்து ஃபேமஸ் ஃபிகர் இல்லையா அந்த டைமில். அண்ட் ஹிஸ் வேர்ட்ஸ் வர் அக்செப்டட் பை த பீப்புள் அஸ் அ காட்லி வேர்ட்ஸ் சச் பிகாஸ் ஹீ இஸ் அ வெரி ஹீ ஈஸ் இந்த சொல்ல தோணுது. ஹி வாஸ் அ வெரி கிரேட் ஹியூமன். ஒரு நல்ல மனிதர், மனுஷத்தன்மை நிறைந்த மனிதர். இப்போல்லாம் அதுதான் ரொம்ப குறைவு. நம்ம பணம் சம்பாதிக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. எல்லாருமே ஐடி ஃபீல்டில் இருக்கிற 90% வந்து ஏர்னிங் வெரி குட் மணி. ஒரு 20 இயர்ஸ் 23 இயர்ஸில் அந்த ஃபீல்டுக்குள்ளே நுழையும் போது த கம் வித் த சேலரி ஆஃப் 70,000 to 80,000 வெரி ஈஸிலி. அதனால் இந்த மணியோட இது வந்து தெரியறதில்ல. அதனால தான் நான் பார்க்குறேன். இந்த சாட்டர்டே சண்டேயில் பார்த்தீங்கன்னா ஹவு டு தே ஸ்பெண்ட் த மணி மீன்ஸ் இந்த பார்கெனிங் அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியாது அந்த ஏஜ் குரூப்பில். இட்ஸ் அ ஃபேஷன். அது வந்து அவமானம். அப்புறம் இந்த ஹோட்டல்ஸ்க்கெலாம் போனீங்கன்னா டிப்ஸை வந்து சர்வசாதாரணமாக 50 ருபீஸ் வைக்கிறதெல்லாம் வந்து நார்மல். அதாவது ஜிஎஸ்டி இதெல்லாம் போக நம்ம கட்ட போகிற விஷயம் வந்து ஏதோ ஒரு இதில் தான் கோபிநாத் தான் ஒரு இதில் சொன்னார். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போய் ஒரு ஈவினிங் ஸ்பெண்ட் பண்ணது வந்து 12,000 ருபீஸ் ஃபார் ஈவினிங் ஃபுட்டுன்னு. புதுசாக கல்யாணம் ஆனவங்க அவங்க 12,000 அவர் கேட்குறாரு. அப்போ வந்து அது 6,000 என்னமோ இருந்தது 1 கிராம் கோல்டு. ஸோ அவர் சொல்கிறாரு, என் மேடம் 2 கிராம் கோல்டோட ஃபுட்டை வந்து நீங்கள் ஒரு நேரத்தில் கொடுக்குறீங்களே தப்பான. ஐ டோன்ட் ஃபீல் பேட். அந்த லேடியோட ஆன்சர் அதில் ஏதோ பெருசாக தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்ன. எனக்கெல்லாம் அப்படியெல்லாம் யோசிக்க முடியாது. நான் வந்து ரொம்ப கால்குலேட்டிவாக யோசிப்பேன். போகிறது தான் எமர்ஜென்சிக்கு ஹோட்டல் போகிறதெல்லாம் தப்பு கிடையாது. ஸ்பெண்ட் பண்ணுறதும் தப்பு கிடையாது. ஏன்னா எமர்ஜென்சியில் வந்து எல்லோரும் எப்பயுமே ரொட்டீன் லைஃப்பில் இருக்க முடியாது. வென் யூ ஆர் கோயிங் அவுட் யூ ஹவ் டு அடாப்ட் த லைஃப் ஆஃப் யுவர் என்விரான்மெண்ட். வேறு வழியே கிடையாது. சொல்லுவாங்க இல்லையா, பி எ ரோமன் வின் யூ ஆர் இன் ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா ரோமர் நாட்டில் இருக்கும்போது ரோமானியாவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் காரணம். சரி, நான் பேக் டு த பேவிலியன் வந்துடுறேன். நான் சொல்லவே சொன்னேன் ஒரு இதில் வந்து ஓகே, இந்த எம்ஜிஆர் கருணாநிதியோட இதில் சிறு சேமிப்பு துறையில் இருக்கும்போது இவர் வந்து எம்ஜிஆர் சொன்னாருங்கிறதுக்காக நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்போல்லாம். ஸோ ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே எல்லாம் பணம் ஜாஸ்தி தான உடனே எம்ஜிஆருக்கு திடீர்னு ஒரு டவுட் வந்துருச்சு. எல்லாம் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, பட் ஐ எம் நாட் கெட்டிங் த அக்கௌண்ட். அதுக்கு எவ்வளோ செலவாச்சு, எவ்வளோ வரவாச்சு, எவ்வளோ மக்கள்கிட்ட போய் சேருது, அவங்களோட பணம் இல்லையா, என் பேரை சொல்லி சம்பாதிக்குது இல்லையா கவர்மெண்ட்டு. ஸோ am I கிவிங் த கரெக்ட் அக்கௌண்டபிலிட்டி டு த ஃபீல்டு, அந்த மக்களுக்கு கொடுக்குறோமா அப்படின்னு கேட்குறதுக்காக ஹி வெண்ட் அண்ட் ஆஸ்க் த அக்கௌண்ட் வித் த தென் சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் கருணாநிதி. அவ்வளோதான் கான்ஃப்ளிக்ட் வந்துருச்சு, வேறு ஒன்றும் இல்லை. உடனே கருணாநிதிக்கு அப்போவே ரொம்ப இதில் கோவம். அவருக்கு ஏற்கனவே ஒரு ஜெலஸ் என்ன இருந்ததுன்னா
ஹீ குட் நாட் கம்பேர் ஹிம்செல்ஃப் வித் எம்ஜிஆர். அதாவது அந்த காலத்தில் வந்து கலை நுணுக்கம் நிறைந்த செந்தமிழ் பேசக்கூடிய ஒரு கவிஞர் கலைஞர் கருணாநிதிக்கு முன்னாடி சாதாரண சினிமா டைலாக் பேசி அவருடைய நினைப்பில் எந்த நாலேஜும் இல்லாத எம்ஜிஆர் வந்து ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு, நான் வந்து 3வது வரைக்கும் தான் ஸ்கூல் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸா ஹீ குட் நாட் டைஜஸ்ட் தட். நான் கடைசியாக ஒரு மீட்டிங்கில் பார்க்கும்போது எம்ஜிஆர் பேசவே முடியல. தர்மபுரியில் தான் அது கடைசி மீட்டிங். அவர் இறக்கறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த 84 இல்லையா? எஸ், ஐ வாஸ் இன் ஸ்கூலிங் ஐ திங்க் 9th or 8th படிச்சிருக்கேன். 9th ஐ திங்க் 85 84 9th தான் இருக்கும். 9th 10th கம்ப்ளீட் ஐ டோன்ட் ரிமெம்பர். ஓகே, கரெக்டாக எனக்கு ஷியோர்லி 85 to 88 degree மீன்ஸ் 84 மேபி 11th ஐ ஹோப். ஓகே, அந்த அந்த சமயத்தில் அவர் வந்திருந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அவரால் பேசவே முடியல. ஆனால் அவருடைய ஒரு வாக்கு, என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே அப்படின்னு சொன்ன உடனே அங்கே கேதர் அது ஒரு பாய்ஸ் ஹை ஸ்கூல் கிரவுண்டு. கேதர் ஆனவங்க அப்படி ஒரு அப்ளாடிங்னு சொன்னால் இப்போல்லாம் இல்லை, இந்த வார்த்தையை தான் சொல்லணும், தானாய் சேர்ந்த கூட்டம். ஒரு ஃபிலிம் டைட்டில் தமிழ்து, தானா சேர்ந்த கூட்டம். இந்த இதுக்கு சொல்லணும். உடனே அங்கே கீழே இருக்க மக்கள் சொல்கிறாங்க, தலைவா போதும், நீ பேசணுன்னே இல்லை, உன்னை பார்த்ததில் சந்தோஷம், நீ உயிரோடு நல்லா இருக்க அப்படிங்கிறதே சந்தோஷம், அவர் கஷ்டப்பட்டு பேசக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி போதும் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டம், அந்த ஜென்யூனிட்டி, அந்த தலைமையில் இப்போ இருக்கான்னு கேட்டால் 100% இல்லைன்னு சொல்லுவாள். இந்த இவர் சொல்கிறார் இல்லையா, நீங்கள் இளைய தளபதின்னு சொல்லக்கூடிய விஜய், அவருக்கு கூட தானாக சேர்ந்த கூட்டம் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஐ டோன்ட் அக்ரி. ஹீ இஸ் ஆல்சோ ஆன் 50s. பட் அவர் கூட என்னது இளைய தளபதி அண்டு இளைஞராமா, ஒருவேளை அரசியலுக்கு இளைஞராக இருக்கலாம். அப்படி பார்த்தா நம்ம பார்லிமெண்ட் அஃபேர்ஸ் மினிஸ்டர், ஸ்டேட் மினிஸ்டர் கிரண் ரிஜிஜு, அவரெல்லாம் அவரோட எங்கள் மினிஸ்டர், ஸ்டேட் மினிஸ்டர், ஐ மீன் பார்லிமெண்ட்டுக்கே போயிட்டார். அதோட கர்நாடகாவில் இங்கே மிஸ்டர் ஐ மீன் பிஜேபியோட அந்த எம்பி இஸ் a வெரி கிரேட் மேன். ஐ forgot his நேம். யார்? சூர்யா. ஃபுல் பேர் ஐ டோன்ட் ரிமெம்பர். பட் சூர்யா தேஜஸ் சூர்யா, எஸ் ஐ ரிமெம்பர். அவரோட ஸ்பீச், அவரோட அந்த நாலேஜ் எல்லாம் பார்க்கும்போது, ஓ யங்ஸ்டர்ஸ் வெரி வெல்கம். தேஜஸ் சூர்யாலாம் வந்து என்னை விடலாம் ரொம்ப யங்க. ஆனால் ராகுல் காந்தி, மிஸ்டர் விஜய், மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அவங்களோட எல்லாம் யங்க. இவங்கெல்லாம் அந்த ஃபீல்டில் ஷைன் ஆகலையா? இவங்கெல்லாம் அந்த லெவலுக்கு ஹையில் வரலையா? இவர் அரசியல் இன்னும் ஜெயிக்கலைங்கிறதுக்காக 50-55 வயசில் வந்து இன்னும் இளைஞரான ராகுல் காந்தி 55 வயசில் இன்னும் என்னோடய நாட்டை பற்றியே தெரியல, என்னுடைய நாடுன்னு நான் சொல்கிறது காரணம் அது அவர் இன்னும் ஃபீல் பண்ணவே மாட்டேங்கிறார் அவர் நாடுன்னு. சில இடத்துல பேசும்போது சொல்கிறார் உங்கள் பிரைம் மினிஸ்டர்னு. அது எப்படி போய் பிரைம் மினிஸ்டர் உங்களுக்கு வேறு எனக்கு வேறையா? எனக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர், உங்களுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர், சான்ஸே இல்லை. நம்ம பிரைம் மினிஸ்டர். நீ எதில் வேணால் வித்தியாசமாக இரு, தட் இஸ் யுவர் ப்ராப்ளம். நம்ம நாடு, நம்ம பிரைம் மினிஸ்டர் இப்படி பேசி பழகுங்களேன். எங்கேருந்து தப்பு வருதுன்னு தெரில. இந்த இவன் பேசும்போது கூட அப்படி தான் சொல்கிறார். உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது கூட என்னது அந்த சனாதன தர்மத்தை பற்றி ஒன்று பேசினார். இது டெங்கு, மலேரியா, கொசு ஒழிப்பா? உங்கள் அம்மாட்ட போய் கேட்க வேண்டியது தானே. கோயிலாக பாருங்க, இவ்வளோ பெரிய பொட்டு விபூதி, துர்கா ஸ்டாலின். எனக்கு முதல்ல ஸ்டாலின்னு பேர் கேட்கும்போது அப்போல்லாம் வந்து பேரை வச்சு ரிலீஜியனை கண்டுபிடிச்சிருவாங்க. ஸ்டாலின்னா கிறிஸ்டியன் நினச்சிக்கிட்டேன். எனக்கு தெரியாது, எங்கள் அப்பா கிட்ட தாங்க. அது எப்படிப்பா, நான் வந்து அச்சான்னு தான் கூப்பிடுவோம். ஸோ எப்படிங்க இது வந்து ஸ்டாலின்றாங்க, அப்பா கருணாநிதிங்கிறாங்க, அவங்க ஹிந்துவா? அது வந்து சாதாரணமான என்னுடைய டவுட், ஒரு சின்ன பொண்ணோட டவுட்டுன்னு வச்சுக்கோங்க.
நான் கேட்குற டவுட்லாம் ஒன்று எங்கள் அப்பாட்ட இருக்கும், இல்லை எங்கள் அம்மாட்ட இருக்கும். அதை மீறி தான் அடுத்ததுக்கு போவோம் நம்மலாம். அப்படி தான். அப்படின்னா இல்லைடா, அவர் வந்து ஏதோ அந்த எம் என்னது ஸ்டாலின் ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் இருந்தார். அவரோட ஆதிக்கத்தில் மகனுக்கு அப்படி பேர் வச்சாராமா. இவர் திராவிடர் கழகம் கம்யூனிஸ்டோட ஆதிக்கத்தில் இருந்த ஒரு தலைவரோட பேரை வந்து பையனுக்கு வச்சாரணும். சரி, அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். ஒரு அப்பா அம்மாவுக்கு தன்னுடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ என்ன பேர் வைக்கணும் டிசைட் பண்ணுறது அவங்க விருப்பம். நான் ஏன் சொல்ல வரேன்னு சொன்னால், இதெல்லாம் வந்து பர்சனல் இது. அதாவது இந்த முலைப்பால் ஊட்டி வளர்க்கும் போதே அம்மா வந்து அவங்களுடைய எண்ணத்தை வளர்த்துற மாதிரி, குழந்தை வயிற்றில் உருவாகும்போது அம்மாவோட அப்பாவோட மனசில் இருந்த கனவுகள் வந்து அந்த குழந்தையோட ஜீன்ஸ்லேயே வளர்கிற மாதிரி, அதுக்கு பிறகு அம்மாக்கிட்டேயே பேசி, அப்போல்லாம் நமக்கெல்லாம் அம்மாக்கிட்ட தான் நிறைய பேச டைம் கிடைக்கும். அப்பா காலையில் வேலைக்கு போன சாயங்காலம் தானே வருவார். அப்போ அம்மாக்கிட்ட போய் நம்ம பேசும்போது அவங்க கிளாரிஃபை பண்ணுற ஒவ்வொரு டவுட்டும் எனக்கெல்லாம் அப்படி தான். காலேஜ் முடிச்சுட்டு வந்த பிறகு இன்றைக்கி காலேஜில் இந்த ப்ரொஃபஸர் இதாச்சு, இவன் இப்படி சொல்லிட்டா அப்படி சொல்லிட்டான்னு அதை கூட வந்து ஈக்குவலாக ஷேர் பண்ணக்கூடிய ஃப்ரீடம் வந்து எங்கள் அம்மாக்கிட்ட தான் இருந்தது. ஷி வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லணும். அந்த இதெல்லாம் வந்து இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற என் பொண்ணு வந்து ரொம்ப சாதாரணமாக கேட்குறா, ஹவு கேன் ஐ டாக் அபவுட் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்டு பர்சனல் வியூஸ் டு யூன்னா. நான் ஒரு நிமிஷம் அப்படி ஷாக் ஆகிட்டேன். எனக்கு அடுத்த ஜெனரேஷன் எங்கள் அக்கா பொண்ணு, அவளும் பெருசாக இல்லைனாலும் ஷி வில் ஷேர். அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன்னா ஒன்றும் இல்லை, 10 வயசு 12 வயசு டிஃப்ரென்ஸில் ஒரு கூலாக சொல்கிறாங்க. நான் ஏன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் என்னுடைய இதை பற்றி வந்து உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு. இது வேறு ஒன்றும் இல்லை, வெளிநாட்டு ஆதிக்கம். அதாவது ஃபாரினில் வந்து 14 வயசு வரைக்கும் அந்த குழந்தைய வந்து தனியாக, அதுக்கு மேலே அது வந்து த இட் ஷுட் பி அ பிரெட் வின்னர் டு இட் செல்ஃப். அதாவது தானே சம்பாரித்து தானே படித்து அப்படி போகணும். அம்மா அப்பாட்டிருந்து தூரமாக போயிடும். ஸோ தேர் இஸ் நோ சான்ஸ் ஆஃப் டிஸ்கஸிங் தேர் மேட்டர். எல்லா பர்சன்டேஜும் இல்லை, அங்கேயும் வந்து ஒரு 15% நான் பார்த்துருக்கேன். ரொம்ப இந்த அவை சண்முகியோட படத்தோட ஒரிஜினல் பாலிவுட் படத்தில் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கு அதே இதுதான். கமலஹாசன் வந்து அதை காப்பி படித்தாருங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும், அந்த ஹாலிவுட் படம் பார்த்த பிறகு. அதில் வந்து ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டாக எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காருங்கிறது வந்து அந்த படம் நான் பார்த்தப்போ தெரிஞ்சுது. தன்னுடைய குழந்தைக்காக ஹவு தட் ஃபாதர் இஸ் சேஞ்சிங் டு த மதர்ஸ் காஸ்டியூம் அண்டு எக்ஸ்பிரஸ் த லவ் த வே குடும்பம் உடையாமல் இருக்கணுங்கிறதுக்காக. ஏன் சொல்கிறேன்னா, இந்த வெளிநாட்டு கல்ச்சர் எப்படி தாக்கமாச்சுன்னா இதுதான். திரும்பவும் இதை வந்து ஏன் நம்ம பாலிட்டிக்ஸில் கம்பேர் பண்ணுறேன்னா, இந்திரா காந்தி குழந்தையாக வளரும்போது இந்த ஜவஹர்லால் நேரு ஃபுல்லாக ஜெயிலில் இருந்தாரோ இல்லை வெளியில் எப்படியோ ஒன்று, அதாவது குடும்பத்தோடு இல்லை, அவங்களோட ஃபேமிலி சர்க்கிள்லேருந்து மாறி அவர் அரசியல் பின்னணியில் ஓடிட்டு இருந்தார். கமலா நேருவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தது. கமலா நேரு வாஸ் நாட் கம்ப்ளீட்லி டேக்கன் கேர் பை ஜவஹர்லால் நேரு ஆல்சோ. ஹி வாஸ் நாட் அ வெரி குட் ஹஸ்பண்டுன்னு சொல்லணும். பார்த்துக்க முடியல. இதெல்லாம் நான் வந்து கிளியர் எவிடன்ஸோட புக்கில் படித்தது தான். அதனால் நீங்கள் கேட்குறதுக்கு இது இருக்குது அப்படின்னா, ராகுல் காந்திக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், எங்களுக்கெல்லாம் தெரிய தான் செய்யும். ஸோ 2 பேரோட அன்போட இந்திரா காந்தியும் வளர கிடையாது. இந்திரா காந்தி மேரேஜ் பண்ணின பிறகு மிஸ்டர் ஃபெரோஸ்கானோட, அவர் வந்து ஒரு ஃபார்வர்ட் பிளாக், அதாவது இப்போ இருக்க கம்யூனிஸ்டோட முற்போக்குவாதியானோட. பட் ஹி வாஸ் வெரி ஜென்யூன் பர்சன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா அவர் நெஹ்ருவோட அக்செப்ட் பண்ணவே இல்லை. நெஹ்ருவோட ஆதிக்கத்தை அவருக்கு வந்து பிடிக்காமே போயிருந்தது. அந்த அந்த காரணத்தினால அவர் என்ன பண்ணினார்னா, ஒய்ஃப் வந்து தன்னோட தான் இருக்கணும்னு நினச்சார். பட் நெஹ்ரு வாண்டட் இந்திரா காந்தி டு பி டிசெண்டன்ட் ஆஃப் ஹிம். அதாவது தனக்கு பிறகு இந்திரா காந்தி தான் பிரைம் மினிஸ்டர்ஷிப்க்கு வரணுங்கிறத வந்து மறைமுகமாக பிறந்து இந்திரா காந்தியோட மனசில் ஆழ பதிச்சிட்டாங்க. இந்திரா காந்திக்கு அந்த பொலிட்டிக்கல் மெக்னானிமிட்டி வேணுங்கிற எண்ணம் வந்து வந்துடுச்சு. லாஸ்ட்டு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்திரா காந்தி செய்த ஒரு நல்ல காரியம் அப்படின்னு சொல்லி. அதாவது லால் பகதூர் சாஸ்திரிக்கு முன்னாடி 63ல் 65ல் தான் நெஹ்ரு இருந்தார். 63ல் இந்த அஸ்ஸாமில் ஒரு ப்ராப்ளம் வந்த சமயத்தில் அஸ்ஸாமீஸ்லாம் போகும்போது நெஹ்ரு வந்து அதை வந்து ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கல.
பட்டு அந்த சமயத்தில் ஒரு பொலிட்டிக்கல் ட்ரெண்ட் பண்ணணும்னு என்ன பண்ணாங்க இந்திரா காந்தி? நோ. ஷி வெண்ட் விதவுட் த பெர்மிஷன் ஆஃப் நெஹ்ரு ஷி வெண்ட் டு அஸ்ஸாம் அண்ட் கேவ் அ குட் ஸ்பீச் டு த அஸ்ஸாமீஸ். இந்தியாவோட பார்ட்டாக தான் இருக்கும் அஸ்ஸாம். எந்த காலத்துலேயும் அது வந்து சைனாவோட போகிறதுக்கு நம்ம அலோவ் பண்ண மாட்டோம். அதாவது இப்போ சொல்கிற இந்த எல்ஏசி, இந்த பார்டரில் இருக்கிறது, அது வந்து இப்படி தான் இருக்கும். அதனால நீங்கள் யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லி ஹோல்டு பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு மிலிட்ரியெலாம் போய் அதை வந்து தடுத்து நிறுத்தி இதாகிடுச்சு. தட் வாஸ் த கிரேட்டஸ்ட் திங் வாட் இந்திரா காந்தி ஹேஸ் டன். அது இந்த மாதிரி ஒரு சில சிறிய சிறிய விஷயங்கள்லாம் நடந்ததுனால தான் ஸ்டில் நவ் ஷீ இஸ் டாக்கிங் இன் தட் குட் கேரக்டர். அந்த இதில் வந்து இவர் கனவு கண்டால் கூட கிடைக்காது. ஸோ அது அது ஒரு முக்கியமான காரணம். அது முடிஞ்சிட்டு திரும்பி வந்த பிறகு லால் பகதூர் சாஸ்திரி வந்து இதானார். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். கா இவர் காமராஜர் வந்து இந்திரா காந்தியை வர விடல. லால் பகதூர் சாஸ்திரி போயிருந்தார். லால் பகதூர் சாஸ்திரி ஒரு நல்ல மனுஷன். நல்ல மனுஷன் இப்போல்லாம் சொன்னால் பொழைக்க தெரியாத மனுஷன். எங்கள் அப்பாவை கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன சார் இவ்வளோ அரசியலில் இன்வால்வ் இருக்கிறீங்க? அப்போ ஒரு எம்எல்ஏ இருந்தார் தருமபுரியில், ரங்கநாதன்னு பேர். அவருக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தார் எங்கள் அப்பா. இவ்வளோ பொலிட்டிக்கல் சப்போர்ட்டாக இருக்கிறீங்க நீங்கள், வை யூ ஆர் நாட் கெட்டிங் எனி பெனிஃபிஷியல் அபவுட் இட்னு. அவங்க ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது. அவர் வந்து அந்த எம்எல்ஏ வந்து எங்கள் அப்பா கிட்ட ஃப்ரெண்டாக இருந்தது காரணம் எங்கள் அப்பாவோட நாலேஜ். எங்கள் அப்பா அவர்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருந்தது காரணம் இவருக்கு கொஞ்சம் பாலிட்டிக்ஸ்னால், ஓப்பன் பாலிட்டிக்ஸ்னால் பயம். ஆனால் அவர் கேட்கும்போது அந்த சரியான சில இதெல்லாம் பேசும்போது அவருக்கு என்னென்னா இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரோடெல்லாம் போய் பேசும்போது ஹி நீட் அ வெரி குட் இங்கிலீஷ் பர்சனாலிட்டி. எங்கள் அப்பா வந்து வண்டர்ஃபுல் இங்கிலீஷ் பேசுவார். அந்த இதில் மிஷன் ஸ்கூல்ல எல்லாம் படித்தவர். அதனால ஹிஸ் லாங்குவேஜ் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட். ஸோ ஹீ டேக் ஹிம் அலாங் வித் ஹிம் டு த அஃபீஷியல்ஸ். ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்டலாம் பேசும்போது வாங்க சோமசுந்தரம் போகலாம் அப்படின்னு சொல்லி சர்வசாதாரணமாக கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு டேரிங் பர்சனாலிட்டி. எங்கள் அப்பா கூட ஹைட்டு 5 ஃபீட் தான் இருப்பார். ரொம்ப ஒல்லியாக வேறு இருப்பார். ஆனால் அவரோட வாய்ஸ், அவரோட கமாண்டபிள் வாய்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வேர் இட் இஸ் கான் அப்படின்னு சொல்ல முடியாது. சச் அ மெக்னானிமஸ் பர்சனாலிட்டி. அது ஏன் சொல்ல வரேன்னா, யூட்டிலிட்டி பண்ணிக்கலன்னு இந்த பொழைக்க தெரியாதவர்கள் அப்படிங்கிற லிஸ்ட்டில் வந்து எங்கள் அப்பாவை கூட சேர்த்துட்டாங்க. நான் லால் பகதூர் சாஸ்திரிக்கு வரேன். லால் பகதூர் சாஸ்திரியை வந்து ஏன் பொழைக்க தெரியாது சொன்னார்னா, ப்ரைம் மினிஸ்டர் ஆன பிறகு காரு வாங்குறது, பையன் கார் கேட்டான் ஸ்கூலுக்கு போகிறதுக்குங்கிறதுக்காக லோனு போட்டு அந்த காலத்தில் கார் வாங்கினவர். அவர் இறந்த பிறகு அந்த லோன் அடைக்கிறதுக்கு அந்த அம்மா ஒய்ஃப் என்ன சொன்னாங்கன்னா, நோ நோ நோ, அவரே லோன் போட்டு வாங்கினதை நான் வந்து அடைக்காமல் இருக்கக்கூடாதுன்ட்டு அந்த கடைசியாக கிடைச்ச சேலரி வித் பென்ஷனோடு சேர்த்து அந்த லோன் அடைச்சாங்களாம். எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஒரு எம்எல்ஏ ஒரு கவுன்சிலர் ஆகிட்டாலே போகிறோம். எங்கே இருக்குன்னு தெரில, 4 மாடி கட்டடமா 5 மாடி கட்டடமான்னு தெரில. அந்த மாதிரி அரசியல் தலைவர்கள்லாம் இப்போ இல்லைன்னு சொல்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. லால் பகதூர் சாஸ்திரி மாதிரி இந்த அரசியலுக்கு வர்றவங்க எல்லாருமே. ஔவையார் சொன்னார் இல்லையா, நான் கூழுக்கு கவிதை எழுதினவங்க அவ ஔவையார். ஆனால் 1000 பொண்ணுக்கு தான் கவிதை எழுதுவார் கம்பர் அந்த காலத்துலேயே. அது ஒரு சிலம்பின்னு ஒரு கவிதை 2 வரி. அந்த அந்த பெண்ணுக்கிட்ட வந்து 500 பொண்ணு தான் இருந்ததான். அப்போ கம்பர்கிட்ட போய் நீங்கள் 1000 பொண்ணுக்கு எழுதுவேன்னு சொன்னாங்க. ஆனால் என்கிட்ட 500 தான் இருக்குது. அட்லீஸ்ட்டு இதுக்காகவாது எனக்கு ஒரு என்னோடய வீட்டு சுவரில் ஒரு 2 வரி கவிதை எழுதினீங்கன்னா சந்தோஷம். 4 வரி கவிதை வேணும்னா 1000 பொண்ணு தான் வேணும். இந்த 2 வரி நீ 500 பொண்ணு கொடுத்தாலும் 2 வரி கவிதை எழுதுறேன்னு எழுதிட்டு போயிட்டார். இந்த மேலே எனக்கு அந்த கவிதை கரெக்டாக தெரியல. அந்த வழியாக வந்து ஔவையார் ஒரு நாள் ரொம்ப வெயிலுன்னு உட்காந்துட்டு அந்த கவிதையை படிச்சுட்டு, வா என்ன அருமையான கவிதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து உள்ளே அந்த சிலம்பி அப்படிங்கிறவங்க வெளியே வராங்க. இந்த அம்மாவை பார்த்துட்டு, என்னம்மா இப்படி உட்காந்துருக்கீங்க? ரொம்ப பசிக்குது, வெயில் ரொம்ப இதாகிடுச்சு, கொஞ்சம் கூழ் கிடைக்குமா? அப்போல்லாம் கூழ் வந்து ஒரு ஸ்டேப்பிள் ஃபுட்டு அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அம்மா அந்த சிலம்பி வந்து ஒரு இந்த சட்டியில் வந்து கூழ் கொண்டு கொடுக்குறாங்க. கொடுத்து நல்லா வயிறு நிறைஞ்ச பிறகு அப்பா ரொம்ப இதாகிடுச்சு. அம்மா ஏம்மா இந்த கவிதை என்னமோ பாதியில் இருக்குது அப்படின்னு ஒன்று. இல்லை, இந்த மாதிரி என்கிட்ட 500 பொண்ணு தான் இருந்தது,
எனக்கு வந்து 1000 பொண்ணு கொடுத்தா தான் அந்த கவிதை வந்து 4 வரியில் முடிப்பேன்னு சொல்லிட்டாரு. அதனால முதல்ல 500 பொண்ணு இருந்தது கொடுத்து 2 லைன் எழுதிட்டேன். பணம் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் 500 பெண் ஆன பிறகு நான் வந்து பாக்கி கவிதையை முடித்து கொடுத்துருவார் அவர். ஔவையாரோட அந்த வயிறு ரொம்ப குளிர்ந்துருச்சு. சரி, இந்த கவிதையை நான் முடிக்கட்டுமா அப்படின்னு கேட்டாங்களாம். அந்த அம்மாவுக்கு கால் புரியல. சிலம்பிக்கு ரொம்ப சந்தோஷமாக இந்த கடைசி 2 வரியில் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த கவிதையோட கரெக்டான இது நான் அடுத்த முறை உங்களுக்கு அதை கட்டாயமாக சொல்கிறேன். அந்த கவிதை எனக்கு ஞாபகத்துக்கு வரல. ஆனால் அதில் வந்து சிலம்பின்னு ஒரு வார்த்தையை போட்டு அந்த கவிதையை முடித்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஏழை கூழுக்கு கொடுத்த சிலம்பின்னு வரும். அது நான் கரெக்டாக பார்த்து உங்களுக்கு கட்டாயமாக சொல்கிறேன். ஐ ஹாவ் த புக்கு ஹியர் ஒன்லி பட் I'll say at the end, I forgot. ஏன் சொல்ல வரேன்னா, இந்த அரசியலுக்கு சேர்ந்தவங்களும் கிடையாது, இதுக்கு இது பண்ணினவங்களும் கிடையாது. யார் நான் ஔவையாரை சொல்லிகிட்ருக்குறேன் இல்லையா, அதுக்கு சேர்ந்தவங்களும் கிடையாது, இதுக்கு இதானவங்களும் சொன்னேன். ஏன் இப்படின்னா, எஸ் ஐ காட் இட். சாரி ஃபார் த இன்டர்வென்ஷன். தண்ணீரும் காவிரியே தார்வேந்தன் சோழனே மன்னா வதுஞ்சோழ மண்டலமே பெண்ணாவாள் அப்படின்னு இவர் நிறுத்தினது கம்பர். அதுக்கு அந்த கவிதையை முடித்து கொடுத்தது நம்முடைய ஔவையார். அப்பொற்சிலம்பி அரவிந்த தாழனியும் செம்பொற்சிலம்பே சிலம்பு. என்ன அழகான ஒரு இதை முடிச்சுட்டாங்க பாருங்கள். தண்ணிய நீர்னால் ரொம்ப குளிர்ந்த நீர் போன்ற பெருமை வளமுடைய காவிரி நீர் வெற்றி மாலை பூண்ட வேந்தன் என பெறுவானும் சோழனே ஆவான். நல்ல நிலவளம் உடையதாக புகழப்படுவதும் சோழ மண்டலமே ஆகும். பெண் என்னும் பெயருக்குரிய தகுதி நிரம்பியவளும் மிக்க அழகியான சிலம்பியே ஆவாள். அவளுடைய கமலம் போன்ற தாள்களில் அணிந்திருக்கும் செம்பொன்னாலாகிய சிலம்பே போற்றத்தக்க சிலம்பும் ஆகும். இதுதான் அதோட மீனிங். அதாவது பணம் வாங்கிக்கிட்டு அந்த அம்மாவோட பேர் கூட யூஸ் பண்ணாமல் நிறுத்தின கம்பர். அதுக்காக உடனே தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் எழுந்துடாதீங்க. எங்கோ ஒரு பொண்ணுன்னு சொல்லக்கூடாது, ஒரு அம்மா வந்து கம்பரை பற்றி தப்பாக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிடாதீங்க. கம்பருக்கெல்லாம் கம்பராமாயணத்துக்காகவே மிகப்பெரிய தாழ் வணக்கம். நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த அகந்தை அவருக்கு தமிழுக்கு இருந்த நாலேஜுக்கு கட்டாயமாக இருக்கணும். ஆனால் இவர் ஔவையாரோட தமிழுக்கு அந்த சிம்பிளிசிட்டிக்கு, அந்த தமிழுக்கு இணையாக இருந்த காலத்தில் இருந்தவர் கம்பர் 500 எழுதின 2 லைனில் வந்து யார் பணம் கொடுத்தாங்களோ அவங்க பேரே இல்லை. அந்த ஒரே ஒரு சட்டி என்னது ஒரு சட்டி கூழுக்கு வந்து பாக்கி 2 லைனில் 2 இடத்துல சிலம்பின்னு பேர் வந்துருச்சு. அந்த அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்கலை. சொல்லிவிட்டு அந்த அம்மா போயிட்டாங்க. இந்த ஔவையார் எப்பயுமே அங்கங்கே அப்படி இப்படி முடிச்சுட்டு என் வேலை இந்த ஊரில் முடிஞ்சதுன்னு கிளம்புற டைப்பு போயிட்டாங்க. ஏன் இதெல்லாம் கம்பேர் பண்ணுறேன்னா, நம்ம நாட்டுக்கு இப்போ தேவை வந்து நல்ல அரசியல்வாதிகள், உண்மையான நேர்மையான அரசியல்வாதிகள் தேவை. இந்த ஜென்சி அதெல்லாம் தேவையில்லை. நீ பரம்பரை அரசியல்வாதியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. எங்கள் தாத்தா, எங்கள் பாட்டி, அடுத்து அது பேர் என்ன, எங்கள் அப்பா எல்லோரும் இருந்தனால அடுத்து நான் வந்து கட்டாயமாக வரணும்னு உதயநிதி ஸ்டாலின் நினச்சாலும் தப்பு, ராகுல் காந்தி நினச்சாலும் தப்பு. உனக்கு தகுதி இருந்தால் நீ அரசியலுக்கு வரலாம். உனக்கு உண்மையானவே மனுஷத்தன்மையோட நாட்டை ஆளக்கூடிய திறமை இருந்தால் நீ வா. யாரும் நீ வந்து வர வேண்டாம்லாம் சொல்லலை. அதுக்காக வந்து என்னமோ சொல்கிற மாதிரி தகுதி இல்லாத ஒருத்தனை கொண்டு வந்தெல்லாம் மேலே உட்கார வச்சு இனி நம்ம நாட்டை வந்து கீழே இறக்கக்கூடாது. இனி அடுத்த வர ஜெனரேஷன் நீங்கள் யோசிக்க வேண்டியது கட்டாயமாக நான் சொன்ன மாதிரி மேத்தமெட்டிக்ஸ், அடுத்து இது மாதிரி ஆல்ஃபா ஜெனரேஷனாக வாங்க, பாசிட்டிவ் எனர்ஜியோடு வாங்க. உங்களுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு, உங்களுடைய நாட்டுக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சவங்க முதல்ல உங்களுக்கு செய்யுங்க. படிங்க, நல்லா வேலைக்கு போங்க, உங்கள் சந்தோஷத்துக்கு தடங்கள் இல்லாமல் நீங்களே பண்ணிக்கோங்க. உங்களை பெற்று வளர்த்தவங்க பேரண்ட்ஸ்க்கு அடுத்தது செய்யுங்க.
அது வந்து கடனைன்னு செஞ்சாலும் சரி, கடமையே செஞ்சாலும் சரி, இந்த முதியோர் இல்லம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அந்த பேரண்ட்ஸ்க்கு செய்யுங்க. அந்த அந்த இது முடிஞ்ச பிறகு அடுத்த செக்ஷனுக்கு கட்டாயமாக இந்த நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க மாத்திரம் அரசியலுக்கு வாங்கன்னு சொல்லி இன்னைய இன்னைக்கு இந்த பாட்டை வந்து இதோட முடிச்சுக்கிறேன். ஏன்னா 30 நிமிஷங்கிறத இனி ஃபிக்ஸ் பண்ணிக்கலான்னு வச்சுட்டேன். ஐ ஷுட் நாட் வேஸ்ட் யுவர் ப்ரெஷியஸ் டைம். நன்றி, வணக்கம்.